கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தூரத்துக்கும் சமீபத்துக்கும் ஆன தேவன் இந்த இடத்திலே ஜீவனோடு வாசம் பண்ணுகிறார். விசேட விதமாக இந்த மாதம் நாங்கள் முதன்முறையாக தொடங்கி இருந்த இந்த உபவாச ஜெப பண்டிகை 12 நாள் ஜெப பண்டிகையின் முதலாம் நாள் நாங்கள் எங்களுடைய யூடியூப் வலைத்தளத்திலே ஒரு லைவ் ஸ்ட்ரீம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி இருந்தோம். 4ஆம் தேதி 12ஆம் மாதம் 2024 அந்த முதல் நாள் ஜெப வேளையின் இறுதி நேரத்திலே கர்த்தர் இந்த இடத்திலே இருந்து காரியங்களை குறித்து அநேக காரியங்களை குறித்து பேசிக்கொண்டிருந்தார். அநேக தீர்க்க தரிசனங்கள் உரைத்துக் கொண்டிருந்தார். இந்த தாயார் இந்த மகள்மார் இருவரும் வவுனியா பிரதேசத்திலே வசித்து வருகிறார்கள். இவர்களுக்கு இந்த ஆவே மரியா ஜெப ஊழியத்தை பற்றியோ அல்லது இப்படியான ஆவிக்குரிய ஊழியத்தை குறித்தோ முன்பதாக எந்த அனுபவமும் இல்லை, எந்த தெளிவும் இல்லை. இவர் யூடியூப் வலைத்தளத்திலே ஒரு கிறிஸ்தவ நிகழ்ச்சி ஒன்றை தேடும் பொழுது எங்களுடைய ஆவே மரியா ஜெப ஊழியத்தினுடைய லைவ் ஸ்ட்ரீம் இடைப்பட்டிருக்கின்றது. அதன் பின்பதாக இவரும் இவருடைய இந்த யாஷினி என்கின்ற இந்த மகளும் அந்த லைவ் ஸ்ட்ரீமிலே கலந்து எங்களோடு சேர்ந்து ஜெபித்திருக்கின்றார்கள். அப்பொழுது ஆண்டவர் சகோதரன் மூலமாக யாஷினி இயேசுவின் வல்லமை உண்மையில் பாய்கின்றது என்று தரிசனம் உரைத்திருக்கின்றார். அந்த வேளையிலே இந்த மகளுக்குள்ளிருந்து ஒரு அந்தகாரம் வெளியிட்டு இவர் கூச்சலிட்டு கத்தியிருக்கின்றார். அதன் பின்பதாக ஒவ்வொரு நாளும் இவர்கள் விசுவாசத்தோடு ஒவ்வொரு லைவ் ஆராதனையிலும் எங்களோடு சேர்ந்து தொடர்ச்சியாக ஜெபித்து இந்த இடத்துக்கு கட்டாயம் வர வேண்டும் என்று சொல்லி இந்த பெதஸ்தா ஜெப பண்டிகையிலே 12ஆம் மாதம் நடந்த 2024ஆம் ஆண்டு நடந்த இந்த ஜெப பண்டிகையிலே கலந்து ஆண்டவருக்கு சாட்சியாக இந்த பலிபீடத்திலே ஏறி இருக்கிறார்கள். தூரமாய் இருந்த இவர்களை கிட்ட சேர்த்து கிட்ட அழைத்து அற்புதம் செய்து இவர்களை குறித்து பேசின தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா.